நெக்ஸ்ட்டு 11th டிசைனுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு எஸ் ஷேப் கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அந்த சி பார்ட் கொடுப்போம்ல. ஸோ அந்த சி பார்ட் கொடுக்கறதுக்கு இப்போ நாம் இந்த மேலே ஆஸ் யூஷுவல் நம்ம கர்வ் போட்டிருப்போம்ல, அந்த ஸ்பைரல் கொடுத்தோம்ல, இந்த இடத்துல இருந்து சி கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஓகேவா? ஸோ இப்படி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா எம்டி டிப் வச்சு அப்படியே கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? பிரைட்ஸ்க்கு நீங்கள் போடும் போதுமே சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகுறப்போ எம்டி டிப்பை வச்சு நீங்கள் இப்படி கிளியர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு குட்டி கர்வ் போட்டு இதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே அகெயின் 2 லைன் கொடுத்துக்க போகிறோம். இப்படி 2 கர்வ் மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, 2 கர்வ்ஸ் மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்படி குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்படி சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் ஃபில் பண்ணி ஒன்று எம்டியாக விட போகிறோம். அகெயின் திருப்பி ஒன்று ஃபில் பண்ணி ஒன்று எம்டியாக விட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே திரும்ப நம்ம ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்படி ஒரு கர்வ் லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னும் 2 லைன் நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்படி 2 லைன் கொடுத்துட்டு இது ஃபுல்லாமே நம்ம ஹம்ஸ் தான் கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து ஒரு இது கொண்டு வந்து இங்கே லீவ்ஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் இங்கேருந்து தான் கொண்டு வரணும்னு கிடையாது, மேலேருந்து கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ நான் இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒன்று போல் வராது, இல்லை அன்கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்குது, நீங்கள் உட்காந்து போடுற அந்த பொசிஷன் சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறப்போ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈவனாக கிடைக்கும். ஓகேவா?
இப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு லீவ்ஸ் கொடுத்து இதை ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே குட்டி குட்டி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு நம்ம டாட்ஸ் வச்சுக்க போகிறோம், ஸ்பேஸ் விட்டுட்டு. ஓகேவா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஹம்ப்ஸ் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு விட்டு இப்படி டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டா இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 12th டிசைன் பார்க்கலாமா? 12th டிசைன் ஒரு பீகாக் டிசைன் தான். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?